டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க சர்ச் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுதான் பாளையங்கோட்டையில் உள்ள பிரபலமான மற்றும் அழகான தேவாலயங்களில் ஒன்றான சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் ஆகும். இது 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் மக்களால் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த தேவாலயம் பாளையங்கோட்டையில் உள்ள கிளாரிண்டா தேவாலயத்திற்கு அடுத்தபடியாக உள்ள பழமையான தேவாலயங்களில் இதுவும் ஒன்று என்று கூறலாம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஜான்ஸ் காலேஜுடைய மெயின் கேட். இந்த மெயின் கேட்லேருந்து நேராக ஆப்போசிட்டில் போகிற ரோடு தான் இந்த சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச்சுக்கு போகிற ரோடு. இப்போ வாங்க பார்க்கலாம். இதுதான் இந்த சர்ச்சுடைய மெயின் கேட். இனி பார்க்கலாம் நம்ம இந்த சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை. பாளையங்கோட்டையில் ஆங்கிலேயர்களின் ஆரம்ப காலத்தில் அவர்களின் ஒரே வழிபாட்டு தலம் 1785 ரெவரன்ஸ் ஸ்வார்ட்ஸால் அர்ப்பணிக்கப்பட்ட கிளாரிண்டா தேவாலயம் ஆகும். பாளையங்கோட்டை ஒரு இராணுவ மையமாக இருந்தது. 1 அல்லது 2 படைப்பிரிவுகள் இருந்தன. அதன் அதிகாரிகள் அனைவரும் ஆங்கிலேயர்களாக இருந்தனர். எனவே அவர்களுக்காக புதிய தேவாலயத்தை கட்டி தருமாறு இராணுவ அதிகாரிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1856ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி கிறிஸ்து தேவாலயம் கட்டப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த தேவாலயம் அரசாங்கத்தின் திருச்சபை துறையின் கீழ் இருந்தது. இது கிளர்க் மற்றும் தோட்டக்காரர்களுக்கு சம்பளம் வழங்கியது மற்றும் தேவாலயத்தை நல்ல நிலையில் பராமரிக்கும் பொறுப்பு திருநெல்வேலியில் உள்ள பொதுப்பணித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆங்கில வழிபாடுகளுக்கு பொறுப்பாக ஆங்கிலேய போதகர்கள் இருந்த போதிலும் அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்று சிஎம்எஸ் பாளையங்கோட்டையில் நிலை கொண்டிருந்த மிஷனரிகள் தங்கள் மிஷனரி பணிக்கு கூடுதலாக கிறிஸ்து தேவாலயத்தின் சர்வீஸை நடத்த ஒப்புக்கொண்டனர். 1955இல் ரெவரன் ஜி.என். காந்தையா தேவாலயத்திற்கு பொறுப்பேற்ற முதல் இந்திய பிரஸ்பைட்டர் ஆவார். இதன் வரலாறு முழுவதும் கிரைஸ்ட் சர்ச்சில் இந்திய கிறிஸ்தவ வழிபாட்டர்களும் இருந்தனர். ஆரம்ப காலங்களில் அவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. பாளையங்கோட்டை ஒரு படைப்பிரிவு மையமாக மூடப்பட்ட போது ஆங்கில வழிபாட்டர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டு போனது. ஆனால் விகிதசாரப்படி இந்திய வழிபாட்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இதுவரை சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச்சின் வரலாறு நம்ம கேட்டோம். இப்போ பாருங்கள், இதுதான் கிரைஸ்ட் சர்ச்சு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த சர்ச்சில் ஆல்டர், இந்த பெஞ்சஸ், அப்புறம் இந்த சர்ச்சுடைய அந்த ஜன்னல்கள்லாம் விசேஷத்த அளவில் செய்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சர்ச்சை முழுவதுமாக சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு பகுதியும் அழகழகாக இருக்கும். இந்த சர்ச்சை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சர்ச்சுடைய நைட் வியூ தான். நைட்டில் எப்படி இந்த சர்ச் இருக்குங்கிறது தான் இதில் காணப்படுது. நைட்லேயும் இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சர்ச்சை சுற்றிலும் அநேக கல்லூரிகள், பள்ளிகள் இருக்கிறதுனால அங்குள்ள இளைஞர்கள் இங்கே வழிபடுவதற்கு இது உதவியாக காணப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது மிஷனரிகளுடைய கல்லறைகள். இந்த கல்லறைகள் சர்ச்சுடைய ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கல்லறை 1911 கலெக்டராக இருந்த ராபர்ட் ஆஷ் அவர்களின் கல்லறை. இந்த ராபர்ட் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் கொல்லப்பட்டார். இப்போ நீங்கள் பார்க்குறது குளோரிந்தா அம்மையாரே நினைவாக உருவாக்கப்பட்ட ஒரு பிரைமரி ஸ்கூல். இது ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. இதுவரை நம்ம இந்த சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இதுபோல் இன்னும் அநேக சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை போட இருக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.